3 ஆண்டுகள் ஒரே பங்கு தந்தையிடம் பணியாற்றினேன். உங்களுக்கு தெளிவானத்தில் பல அடைக்கலம் குறித்து கடுமையானவர், கண்டிப்பானவர். ஆனால் இருந்தாலும் அவருக்கு நான் 3 வருஷம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலேயே ஒரே குருவானவர் 3 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். அப்போது அந்த ரோட்டுக்கு எதிர்த்தப்போ பிஎட் காலேஜ்னா கேர்ள்ஸும் தெரியும் இல்லையா, அவங்க எல்லாரும் கூப்பிட்ட ஒரே வார்த்தை ஹீரோ. ஸோ நீங்கள் இன்னைக்கு ஹீரோன்னு சொன்னோன்னே எனக்கு 82 நடந்த நிகழ்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி 82 தான் குரு பட்டம் பெற்றேன். டிசம்பர் மாதம் 15. அதான் எல்லாரும் கேட்பாங்க, 15 ஃபீஸ்டும் டிசம்பர், பர்த்டேயும் டிசம்பர், அப்புறம் ஆர்டினேஷனும் டிசம்பர், அடுத்ததும் டிசம்பரில் தான் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால இந்த 42 ஆண்டுகள் அதை பற்றி கொஞ்சம் விலைக்கு அப்புறம் கருத்து கொடுக்குறேன். 42 ஆண்டுகள் முதல்ல அந்த சாந்தம் இருந்த சமயத்தில் நினச்சி பார்ப்பேன். அந்த அடிக்கடி குருக்கள் 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுவாங்க. அப்புறம் நினச்சிக்குவேன், நம்மலாம் 25 எட்ட முடியுமா, என்னால் இது 3 வருஷம் தள்ளுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, 25 எப்படா தாண்ட போகிறேன் அப்படின்னு. ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், நாள் மறைந்தேன், நிலை மறந்தேன், ஆனால் உணர்வோடு கூடிய வாழ்க்கையில் வளர்ந்தேன். அப்படி நான் வளர்ந்த ஒரு நிலையில தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன். ஸோ அதனால் 42 ஆண்டுகள் சொல்லும் போது இன்னமும் நான் ரொம்ப தூரம் கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இருந்தாலும் முதலில் கடவுளுக்கு நன்றி. இரண்டாவது, நான் இருந்த பங்குகளில் பெருமைக்காக சொல்ல வந்தேன். நான் இருந்த பங்குகளில் ஒரு அன்போடு கூடிய, பாசத்தோடு கூடிய ஒரு சூழ்நிலை சாஸ்திரங்கள். இதை நான் நிச்சயமாக எங்கே போனாலும் சொல்லுவேன். காரணம், நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் பேசுறதே கிடையாது, தூரத்தில் பார்க்கறதோட சரி. ஆனால் பேச வரவங்களாம் என்கிட்ட வரும்போது சில கருத்துக்களோடு வருவாங்க, சில குறைகளோடு வருவாங்க, அல்லது சில கருத்துக்களை குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டு வருவாங்க. பகிர்ந்து கொண்டு வந்துட்டு பிறகு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, உங்களை பார்த்தா தான் கட்டுமுட்டு இருக்கீங்க, ஆனால் பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க பாரு அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்னவா செய்யறது, எங்கள் அம்மா கொடுத்த மூஞ்சி அது பிறகு இதில் ஒருத்தர் சொன்னாங்க, அதான் கண்ணாடி கழுத்து அழகாக இருக்கீங்க. நான் கூட கண்ணாடி கட்டினா நான் அழகாக இருப்பேன், ஆனால் கண்ணாடி கட்ட நீ எப்படின்னு தெரியாது. ஸோ இப்படியாக 42 ஆண்டுகள் ஏறக்குறைய 10 பங்குகள் கடந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் நான் நேற்று கூட என் சிஸ்டர்கிட்ட பேசிட்டு சொன்னேன், அம்மா கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி இல்லைம்மா. ஏன்னு கேட்டால், நான் சொன்னேன் ஏறக்குறைய டிசம்பர் 2ஆம் தேதியை தொடங்கிட்டோம். தினந்தோறும் ஈவினிங்கில் கிறிஸ்மஸ் விழா தான் நடந்துட்டு இருக்குது. அதை ஒருத்தருக்கு போட்டி போட்டு செய்கிற விதத்தை பார்க்கும்போது எப்படி இதை வாழ்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதிலே இருக்கிறேன் நான். ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 15 நாள் சும்மா டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் ஒவ்வொருவரும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும், நேரடியாகவோ அல்லது வேறு விதமாகவும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பணியின், கடமையின் ஒரு பகுதியை நீங்கள் பிறருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அது நிச்சயம். பொறுப்பாளராக இருக்கட்டும், பகுதி பொறுப்பாளராக இருக்கட்டும், அனைவரும் நடத்துகின்ற பொறுப்பாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கஷ்டங்களை மறந்து, வேலைகளை மறந்து, கோயிலுக்கு ஒரு கடமை உணர்வோடு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த உண்மை பணியானது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒவ்வொருவரும் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மரியாதை சமைகள் சொல்லுவாங்க, பணி சொல்ல மாட்டாங்க, சேவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதையும் எதிர்பார்க்காமல் தாய் மரியாதைக்கென்று செய்கிற உதவி, அதை தான் சேவை என்று. அதுதான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக செஞ்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் செய்யலன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை என்னால் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை,
ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப குதூகலமாக இருக்கும். என்ன ஒன்று என்னால் எழுந்து டான்ஸ் மட்டும் ஆட முடியல. ஒரு அன்பேத்தில் ஆடுனா எனக்கு கால் பிடிச்சிச்சு. அதுலேருந்து நான் ஆடுறதில்லை, மெதுவாக கழட்டிட்டு போயிடுவேன். இல்லை இருந்தால் நானும் ஆடிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த 15 days ரொம்ப ஜாலியாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை, உள்ளார்ந்த ஜெபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடுத்ததாக